அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, மலரோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இத பார்த்த மலர் பார்த்தீங்கன்னா, "ஏங்க என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல மலரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட வந்துட்டு, "எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 15,000 பணம் வேணும்டா சுரேஷ். எப்படியாச்சும் ரெடி பண்ணி குடு" அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிட்ட பாக்கியராஜ் கேட்குறாங்க. இதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே திடீர்னு 15,000 கேட்குற? நான் இப்ப தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எதுவும் இல்லண்ணே" அப்படின்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, மலரு காது குடுத்து கேட்டுர்றாங்க. "என்ன எதுக்கு பாக்கியராஜ் சுரேஷ் கிட்ட பணம் கேட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கிட்ட கேட்குறாங்க. "நீங்க சுரேஷ் கிட்ட பேசினது நான் காதுல வாங்கிட்டேன். எதுக்கு சொல்லுங்க?" அப்படின்றாங்க. "இல்ல மலரு கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன்ல, அதுக்கு வட்டி கட்டல. அதனால வண்டிய தூக்கின்னு போயிட்டான். அவன் வந்து 15,000 பணம் குடுத்தா தான் வண்டிய குடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் மலரு" அப்படின்றாங்க. "சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதில போய் என்ன இருக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல உன்ன வேற நான் நைட் டிரைவ் கூட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "சரி விடுங்க. அது இல்ல பணம் இந்தான போகுது" அப்படின்றாங்க. "இல்ல நான் எப்படியாச்சு பணம் ரெடி பண்ணி நான் வண்டி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வெளியில போயிர்றாரு. இங்க சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட பாக்கெட்லேருந்து பணம் நெறைய விழுந்துருது. இத பார்த்த மலர் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பணம் கேட்கும்போது பணம் இல்லன்னு சொல்லி சொன்னா, "இப்ப பாரு எவ்வளோ பணம் வச்சுன்னு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் போயிட்டு சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க. "ஏன் சுரேஷ் இந்த மாரி பண்ண? உங்க அண்ணன் 15,000 பணம் கேட்டாரு. இல்லன்னு சொல்லிட்டு, இப்ப இவ்ளோ பணம் இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்ப உன்னோட கல்யாணத்தெல்லாம் எடுத்து அவரு தானே பண்ணாரு. இந்த வீட்டோட நல்லது கெட்டதெல்லாம் அவரு தானே பார்த்துக்கிறாரு. அவருக்கு ஒரு 15,000 உன்னால உதவ முடியலையா சுரேஷு? நீ நீ இப்படி இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல சுரேஷு" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா அமைதியா போயிர்றாங்க. இத பார்த்தீங்கன்னா மதியும் காதல் வயங்கிடுறாங்க. மதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மலர்கிட்ட வந்துட்டு, "என்னக்கா 15,000 தானே என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, நான் குடுத்துருப்பேன்ல" அப்படின்றாங்க. "இல்ல மதி விடு. இப்ப தான் நான் புரிஞ்சுக்கினேன் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாரி மலர் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.